செந்தாமரையில் இருப்பவளே போற்றி. ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி. ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி. வணக்கம். கன்னி ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். கன்னி ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா 6வது ராசி. உங்களுக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். புதனை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறையா விஷயங்கள் வந்து சொல்லலாம். இவங்ககிட்ட நல்ல அறிவாற்றல், பேச்சாற்றல் இது எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். எதையுமே வந்து ஒரு குறித்து வச்சுக்குவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கணக்கு வழக்குகளை வந்து அதிகமாக குறித்து வச்சுக்குவாங்க. எதையுமே வந்து திட்டமிட்டு செய்யக்கூடியது தான் வந்து புதன்னாலே வந்து இதை கால்குலேஷன் அதிகமாக போடுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கால்குலேஷன் பண்ணுறது, கம்ப்யூட்டர் அறிவு, கணித அறிவு, மொபைல் கடை வச்சு பெரிய ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அவங்க கன்னி ராசியில் தான் வந்து பிறந்திருப்பாங்க. ஏன்னா 10ஆம் இடமா வந்து புதனுடைய வீடு தான் வந்து வரும், மிதுன ராசி தான் வந்து வரும். நண்பர்கள் மூலியமாவோ இல்லை மாமன் மூலியமாவோ வந்து ஒரு நல்ல யோகம் வந்து நடக்குது அப்படின்னா புதன் வந்து பலமாக இருப்பார். அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த யோகங்கள் வந்து நடக்கும். ஒருத்தங்க வந்து நல்ல திறமையாக வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் வந்து புதன் பலம் பெற்றிருக்கும்போது தான் வந்து அந்த யோகம் வந்து நடக்கும். கமிஷன் அடிப்படையில் வந்து ஒருத்தங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து புதனுடைய பலம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ தான் வந்து அவங்க கமிஷன் அடிப்படையில் வந்து சம்பாதிக்க முடியும். கம்ப்யூட்டர் அறிவு, கணித அறிவு, டாக்குமெண்ட்ஸு, பத்திரம், ஆடிட்டராக இருக்கிறது இது எல்லாமே வந்து புதனுடைய துறைகள் தான். அப்படிங்கும்போது புதனுடைய ஆதிக்கம் வந்து அவங்க ஜாதகத்தில் அதிகமாக இருக்கும்போது தான் அந்த துறைகளில் வந்து அவங்க இருக்க முடியும். ஜூலை மாத கிரக நிலைகள் வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரி யோகங்களை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கன்னி ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா 6வது ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு நல்ல யோகம்தான், ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். 11ஆம் இடங்கிறது வந்து லாபஸ்தானம், மூத்த சகோதர சகோதரிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த வீட்டில் போய் உங்கள் ராசி அதிபதி போய் அமரும்போது எந்த ஒரு விஷயத்துலையுமே தனக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் அந்த வேலையை வந்து செய்வீங்க. ஒரு நல்ல லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. எதையுமே வந்து திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்தும். எப்போவுமே வந்து ராசியாதிபதி வந்து லாபஸ்தானத்துக்கு போகிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா ஞானகாரகன் சொல்லக்கூடிய கேது பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக வந்து தனிமையை வந்து விரும்புறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. நிறைய ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தும். ஜென்ம ராசிக்கு வந்து குருவுடைய பார்வை வந்து வந்திருக்கிறது வந்து ஒரு கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம்னே வந்து சொல்லலாம். ஏன்னா சந்திரன் தான் வந்து உடல் காரகன், மனோகாரகன், எண்ண ஓட்டத்துக்கு வந்து காரகன். அவர் மேலே குருவுடைய ஒளி விழுகிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டம்னே வந்து சொல்லலாம். ஏன்னா உடல் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது, நோய் தொந்தரவுகள் வந்து வராது. அப்புறம் வந்து தாயாருக்கும் உடல் ரீதியாக வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ரெடியாக உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஜென்ம ராசிக்குள்ளே கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் தனிமையை வந்து அதிகமாக வந்து விரும்புவீங்க. இறை வழிபாடு வந்து நிறைய வச்சுக்குவீங்க. பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடியவங்க 2 பேர் தான். ஒன்று சனி பகவான் ஒன்று, இன்னொன்று சுக்கிர பகவான் ஒன்று. இவங்க 2 பேருமே வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஏன்னா உங்கள் ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் வந்து பார்வை செஞ்சு உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் வந்து எப்பவுமே உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு நல்ல யோகத்தை வந்து ஏற்படுத்துவார். அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் வந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது சனி பகவான் 6ஆம் இடத்துக்குள்ள இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு வருமானம் ஏற்படுறது, தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறது. வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கிறது. லக்ன ரீதியாக வந்து உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடந்ததுன்னா சொந்த தொழில் கூட பண்ணலாம். ஏன்னா கோச்சார ரீதியாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு தனாதிபதி, பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஜூலை 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆவார். அங்கே வந்து உங்கள் ராசி அதிபதி கூட அவர் வந்து இணையிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம். ராசியாதிபதி, தனாதிபதி, பாக்கியாதிபதி, ஜென்ம ராசியாதிபதி வந்து லாபஸ்தானத்துக்குள்ளே இணையிறது வந்து ஒரு நல்ல யோகத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு.
உங்கள் ராசிக்கு சுகாதிபதி 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பாகிஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு போயிருக்கிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து திருமண வயதில் இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த திருமண அமைப்பு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. அப்புறம் ஒரு சிலர் வந்து கூட்டு தொழில் பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த கூட்டாளிகள் வந்து அமையிறது, ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்குது. கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துலையே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால செவ்வாய் திசையோ இல்லை செவ்வாய் புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஜூலை மாத கிரக நிலைகள் வந்து ஒரு நல்ல சாதகமான அமைப்பில் இருக்கிறது நல்லா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் லாபஸ்தானத்துக்கு போயிருக்கிறதுமே, தனாதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசி அதிபதியோடு வந்து லாபஸ்தானத்தில் வந்து இணைய போகிறார் ஜூலை 7ஆம் தேதி. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறது. அப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறது. இது எல்லாமே வந்து ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறதுனால கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து ஜூலை மாதத்தில் நடக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானுக்கு அதிதெய்வம் சொல்லக்கூடிய பெருமாள் வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா புதனுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பட்டு நல்ல யோகங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான துலா ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.